ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பென் டூலோட பேசிக்ஸ்லேருந்து பென் டூலை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அண்ட் பென் டூலை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பென் டூல்னால் என்ன? பென் டூல்ன்றது ஒரு செலெக்ஷன் ஃபீச்சர். பென் டூலோட ஷார்ட்கட் வந்து பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பென் டூல் வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போது பென் டூல் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இது மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பென் டூல், அப்புறம் அதோட ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். இப்போ பென் டூலை கிளிக் பண்ண உடனே இங்கே இருக்க பாருங்கள், இதுதான் கண்ட்ரோல் பேனல். பென் டூலோட கண்ட்ரோல் பேனல் வந்து வந்துடும். இந்த பென் டூலோட கண்ட்ரோல் பேனலில் இங்கே இருக்க ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து 2 டைப்ஸ் காட்டும், ஷேப் அண்ட் பாத்னு சொல்லி. அதாவது பென் டூலோட ரோல் வந்து 2 ரோல், ஷேப் கிரியேட் பண்ணலாம், அப்படி இல்லைனா பாத் கிரியேட். இப்போ இதில் வந்து நான் பாத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன். பாத் செலக்ட் பண்ணிங்கன்னா பாத்தோட கண்ட்ரோல் இருக்கும். இப்போ நீங்கள் ஷேப்பை மாற்றினீங்கன்னா ஷேப்போட கண்ட்ரோல் பேனல்ஸ் வேறு மாதிரி. ஸோ நம்ம அதை வந்து எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்து கிளிக் பண்ணிவிட்டு பென் டூல் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஆங்கர் பாயிண்ட். அடுத்து நீங்கள் இன்னொரு இடத்துல இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இது செகண்ட் ஆங்கர். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து கிரியேட் பண்ணுறது இந்த விஷயம் தான் வந்து பாத். இப்போ இதை வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா இங்கே பாருங்கள், சேனல்ஸ் பாத் இருக்கா, இதில் பாத்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களோட ஒர்க் பாத் வந்து கிரியேட் ஆகிருக்கு. அப்படி இந்த பேனல் இல்லைனா விண்டோஸ் போயிட்டு இங்கே பாத்ஸ் இருக்கு பாருங்க, இதை வந்து செக் பண்ணிக்குவோம். செக் பண்ணிங்கன்னா இந்த பேனல் இப்போது இந்த பாயிண்ட்டை வந்து இந்த பாத்தை வந்து அகைன் இங்கே கிளிக் பண்ணி அகைன் நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே நான் மறுபடியும் ஆரம்பித்த இடத்துக்கே கொண்டு வரும்போது பென் டூல் பக்கத்தில் ஒரு சின்ன சர்க்கிள் தெரியுதா, அது வந்து என்ன டெனோட் பண்ணுதுன்னா இந்த பாத் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. அதாவது ஒரு சர்க்கிள் வந்துடுச்சுன்னு நான் கிளிக் பண்ணேன்னா இந்த பாத் வந்து மொத்தமாக கம்ப்ளீட் ஆகிடும். பாருங்கள், ஒர்க் பாத் வந்து கிரியேட் ஆகிடும். இப்படி தான் வந்து பென் டூல் வந்து செயல்படும். ஆனால் நம்மளால் ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்மளால் கர்வ்ஸ் கூட கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு தான் அதோட ஸ்பெஷல் தான் பென் டூலே. இப்போ நான் ஒரு பாயிண்ட் இங்கே வைக்கிறேன், தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் இங்கே கிளிக் பண்ணி ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே ட்ராக் பண்ண ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்கள், இது வந்து ஒரு கர்வ் வந்து கிரியேட். இப்போ இந்த மாதிரி ஒரு கர்வ் கிரியேட் பண்ணும்போது இங்கே வந்து இந்த ரெண்டு ஸ்டிக்ஸ் மாதிரி வருதா, இதுதான் வந்து ஹேண்டில்ஸ். இதை நான் என்ன சொல்வேன்னா இது வந்து பாஸ்ட் ஹேண்டில், இது வந்து ஃபியூச்சர் ஹேண்டில். அதாவது ஏன் இது பாஸ்ட் ஹேண்டில்னா இப்போ இந்த ஹேண்டில் வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க கர்வ் வந்து எந்த பக்கம் போகணும், எப்படி கர்வ் ஆகணும்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது. இப்போ இந்த ஹேண்டில் வந்து ஃபியூச்சர் ஹேண்டில், அதாவது நீங்கள் அடுத்து வைக்கிற பாயிண்ட் வந்து எந்த சைடு கர்வ் ஆகணும்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது. இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த சைடு ஏன் போகுதுன்னா ஹேண்டில் இந்த பக்கம் இருக்குது அதனால். அண்ட் இல்லை இந்த பக்கம் கிளிக் பண்ணுறேன்னா இது இப்படி ஒரு கர்வ் கிரியேட் பண்ணும். சாரி, இப்போ அடுத்த பாயிண்ட் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ட்ராக் பண்ணாமல் அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் பார்த்து தான் கிரியேட் பண்ணும். ஏன்னா நீங்கள் இங்கே வந்து ட்ராக் பண்ணி ஹேண்டில்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். அந்த ஹேண்டில்ஸ் தான் வந்து உங்களுக்கு கர்வ் வந்து கிரியேட் பண்ணக்கூடியது. இப்போ நான் வேறு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு சர்க்கிள் இருக்குது. இப்போ இந்த சர்க்கிளை வந்து நம்ம பென் டூல் வச்சு அப்படியே மார்க் பண்ண போகிறோம். இப்போது நான் இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஒரு பாயிண்ட் வச்சுட்டு தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இங்கே வச்சு நான் இப்படி ட்ராக் பண்ணுறேன். இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த கர்வ் வந்து கிரியேட் ஆகுதா. இப்போ நீங்கள் இதை வந்து எக்ஸாக்டாக ஹரிசான்லாக ட்ராக் பண்ணால் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக ஹரிசான்லாக அப்படியே ட்ராக். ஓகே, இப்போ இப்படி பண்ணிவிட்டு தென் அடுத்த பாயிண்ட் எனக்கு எங்கே வைக்கணும்னா இங்கே வைக்கணும். இப்போ நான் இங்கே வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி இந்த கர்வ் வந்து இப்படி பெண்ட் ஆகிடும், ஏன்னா நம்மளோட ஹேண்டில் வந்து இருக்கிறதுனால. இப்போ வந்து இந்த ஹேண்டில் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இந்த ஆங்கர் பாயிண்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணும்போது அங்கே ஆங்கர் டூல் ஆப்ஷன் காட்டும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து டெலீட் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் அடுத்த பாயிண்ட் நீங்கள் கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணாலும் இந்த ஹேண்டில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல பாருங்கள். நீங்கள் எப்படி வேணால் ட்ராக் பண்ணணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்டில் இருக்கும்போது கிளிக் பண்ணால் அதுவே ஒரு கர்வ் கிரியேட் பண்ணுது. ஹேண்டில் இல்லாதப்போ நீங்கள் கிளிக் பண்ணால் அது வந்து வெறும் ஸ்ட்ரெயிட் லைனாக தான் ஆகுது. ஓகே, இப்போ இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு தென் அகெயின் இங்கே ஒன்று இங்கே. இப்போ நீங்கள் இந்த மாதிரி தான் ஒரு கர்வ் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ இதை வந்து பர்ஃபெக்டாக நம்மளால் பண்ண முடியாதா அப்படின்னு நினச்சிங்கன்னா போக போக எக்ஸ்பீரியன்ஸ் வர நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக இது வந்து பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து கிரியேட் பண்ணும். இப்போ மறுபடியும் பென் டூல் எடுத்துக்கோங்க. இப்போ இது பாத்தில் தான் இருக்குது. பாத்தில் வச்சுட்டு கிளிக் பண்ணி தென் அகைன் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி இந்த கர்வ் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போது எனக்கு இது வந்து இப்படி அப்படியே ஷார்ப் ஏஜாக வந்து கட் ஆகும். ஆனால் நான் இப்போ இந்த ஹேண்டில் இருக்கிறதுனால இப்படி கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்கள், நான் இங்கேயே கிளிக் பண்ணாலும் அது வந்து இப்படி ஒரு ஷேப் தான் கிரியேட் பண்ணுது. ஏன்னா இந்த ஹேண்டில் வந்து இந்த கர்வ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ நமக்கு இந்த ஹேண்டில் தேவையில்லை, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இந்த ஆங்கர் பாயிண்ட் வந்து கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண அப்புறம் இந்த ஹேண்டில் வந்து டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த எட்ஜை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷார்ப் எட்ஜ் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து இதை இன்னொரு மெத்தடில் பார்க்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக கிரியேட் பண்ணுறேன். எல்லாத்தையும் இங்கே ஒரு டாட் வைக்கிறேன், இங்கே ஒரு ஆங்கர் பாயிண்ட், இங்கே ஒரு ஆங்கர் பாயிண்ட், இங்கே ஒரு ஆங்கர் பாயிண்ட், இங்கே ஒரு ஆங்கர். இப்படி கிரியேட் பண்ண அப்புறம் இது வந்து அந்த ஷேப் மாதிரி இது இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ நினைக்கும் போது நம்ம இதை வந்து எப்படி எடிட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி ஹேண்டில் வந்து டெலீட் ஆகுதோ அதே மாதிரி ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ஆங்கர் டூல் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஹேண்டில்ஸ் வந்து திரும்ப வரும். ஓகே, இப்போ நீங்கள் மறுபடியும் ஆல்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகும். மறுபடியும் ஆல்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா திரும்ப ஹேண்டில் வந்து வரும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அகெயின் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இந்த ஆங்கர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இப்போ இது வந்து
ஹேண்டில்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு. ஹேண்டில் வந்து க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் ட்ராக் பண்ணுற விஷயத்துலையும் ஒரு சின்ன நுணுக்கம் இருக்குது. அது என்னென்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இப்போ இந்த பாத்தில் நான் எப்படி ஆரம்பித்தேன்னா இங்கே ஆரம்பித்து இப்படி ஒரு கிளாக் வைஸ் சர்க்கிளில் வந்து முடித்தோம். அதனால் இப்போ கிளிக் பண்ணி வந்து ரைட் சைடு ட்ராக் பண்ணுறேன். ரைட் சைடு ட்ராக் பண்ணும்போது ஹேண்டில்ஸ் வந்து பர்ஃபெக்டாக க்ரியேட் ஆகுது. இப்போ நான் இதையும் கிளிக் பண்ணி ரைட் சைடை ட்ராக் பண்ணால் இங்கே ட்விஸ்டட் ஆகுது பாருங்கள். அது எதனாலனா இந்த பாத் வந்து இப்படி போகுது, இந்த டைரெக்ஷனில் இங்கே ஆரம்பித்து இப்படி போகுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதே டைரெக்ஷன்லேயே நம்ம வந்து ட்ராக் பண்ணணும். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடு ட்ராக் பண்ணுறோம். ஓகே, அந்த பாத் எந்த பக்கம் போகுதோ அந்த சைடு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுறோம். இது வந்து இப்படி ஒரு பாத்தை வந்து க்ரியேட் பண்ணி. ஓகே, இப்போ அடுத்து வந்து ஹேண்டில்ஸை எப்படி எடிட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் மறுபடியும் இங்கே ஒரு ஆங்கர் பாயிண்ட்டு கிளிக் பண்ணி அடுத்து இங்கே வச்சுட்டு நான் இப்படி தெரியாதனமாக இப்படி ஒரு சின்ன ஹேண்டில் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நான் அப்படியே கண்டினியூ ஆகிட்டேன். இந்த மாதிரி சின்ன ஹேண்டில் இப்படி கொஞ்சம் தப்பாக இப்படி க்ரியேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு இந்த கர்வ் வந்து இங்கே வரணும், அதாவது எக்ஸாக்டாக இந்த இடத்துல எடிட் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ஹேண்டில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களால் ஹேண்டில் வந்து எடிட் பண்ணணும். நீங்கள் எந்த டேரெக்ஷனில் வேணால் எடிட் பண்ணலாம். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சு நான் அகைன் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இந்த ஹேண்டில் வந்து அதே மாதிரி நான் ட்ராக் பண்ணி எடிட் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களோட ஷேப் இந்த பக்கம் போகுது அப்படின்னா இப்படி கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இப்படி பண்ணும்போது இப்போ இந்த ஹேண்டில் வந்து எடிட் ஆகுதா, ஆனால் நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இந்த ஹேண்டில் வந்து மேலே கீழே இறக்கும்போது இந்த ரெண்டு சைடுமே வந்து அஃபெக்ட் ஆகுது பாரு. அதாவது நீங்கள் இதை மேலே தூக்கும்போது இது கீழே போகுது. ஆனால் எனக்கு அப்படி வேண்டாம், இது மட்டும்தான் மேலே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி எப்படி மேலே ட்ராக் பண்ணிங்களோ இப்போ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள் இங்கே கிளிக் பண்ணி. இப்போ இதை மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகே, நைஸில் இப்போ இதை மட்டும் ஆல் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இந்த ஹேண்டிலை மட்டும் எடிட் பண்ணலாம். இப்படி தான் வந்து ஹேண்டில்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இப்படி பண்ணிங்கன்னா இப்போ இந்த ஹேண்டில் மட்டும் எடிட் ஆகும். ஏன்னா நீங்கள் இந்த பாத்தை வந்து பிரேக் பண்ணியாச்சு, அதாவது இந்த ஹேண்டிலுக்குள்ள ரிலேஷன் வந்து பிரேக் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஹேண்டிலுக்குள்ள ரிலேஷன் வந்து நீங்கள் பிரேக் பண்ணல. கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இப்போ பண்ணிங்கன்னா ரெண்டு ஹேண்டிலுமே வந்து அப்படியே அட்ஜசென்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கு. நீங்கள் வந்து ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி லைட்டாக இப்படி பண்ணிங்கனாலே அந்த ஹேண்டிலோட ரிலேஷன் வந்து பிரேக் ஆகிடும். இப்போ நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இதை இந்த மூவ்மெண்ட் பண்ணாலும் ஒரு இது தான் மூவ் ஆகுது பாருங்க, ஒரு ஹேண்டில் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஓகே, ஸோ கண்ட்ரோல் அண்ட் ஆல்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து ப்ளே பண்ணும். அதாவது நீங்கள் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா ஹேண்டில்ஸ் வந்து டெலீட் ஆகிடும். அப்படி இல்லை இங்கே ஹேண்டில்ஸ் டெலீட் ஆனதுக்கப்புறம் இங்கே ஹேண்டில்ஸ் எனக்கு வேணும்னாலும் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இதை ட்ராக் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். இப்போ இந்த ஹேண்டிலை வந்து எனக்கு எடிட் பண்ணணும், அதாவது இந்த கர்வ்ஸை வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கும்போது கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு சைடு தான் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது அகைன் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த ஹேண்டிலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ட் அண்ட் கண்ட்ரோல் இது ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹேண்டில்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ என் கூட சேர்ந்து பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பென் டூல் எடுத்துக்கிறோம். அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஒரு பாத் க்ரியேட் பண்ணி செலெக்ஷன் மேக் பண்ணி இதை வந்து தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ பென் டூல் இருந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆங்கர் பாயிண்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி அடுத்த பாயிண்டில் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து எக்ஸாக்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து க்ரியேட் பண்ணும். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் மேலே கீழே அந்த மாதிரி இங்கே இருக்கு பாருங்கள், அந்த மாதிரி மேலே ஏற வாய்ப்பு உண்டு. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி பண்ணிங்கன்னா எக்ஸாக்ட் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் க்ரியேட் பண்ணும். தென் அகைன் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இங்கே ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரெயிட் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் அப்படியே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஜஸ்ட் இங்கே ஒரு கிளிக். இப்போ நமக்கு வந்து ஒரு கர்வ் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் வச்சாச்சா, இப்போ நம்மளோட கர்வ் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம்னு பாருங்கள். இப்போ இதுக்கு அடுத்து இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு நான் ஒரு ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணும்போது இந்த கர்வ் வருது, எனக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த கர்வை கொண்டு போய் அங்கே வச்சு ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ அடுத்து நீங்கள் இங்கே வர மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சிங்கன்னா இங்கே வர மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சு நீங்கள் அடுத்த கர்வ் வந்து க்ரியேட் பண்ணுங்க. ஓகேவா, இப்போ இங்கே கொஞ்சம் வந்து கேப் இருக்குது. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ஹேண்டில் இருந்து எடிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே மூவ் பண்ணும்போது இங்கே வந்து வெளியே வருது பாருங்க இந்த இடத்துல. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து தப்பு. இப்போ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த ஹேண்டிலை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன், ஹேண்டில் வந்து ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த ஹேண்டிலை மட்டும் இப்படி ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ அடுத்து எனக்கு இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போகணும். ஆனால் இங்கே வந்து எனக்கு ஒரு ஹேண்டில் இருக்குது. இப்போ அந்த ஹேண்டில் வந்து இருந்ததுன்னா நான் கிளிக் பண்ண என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்படி வந்து ஒரு ஆப்ஷன், இதோட ஒபாசிட்டி குறைச்சிப்பேன், உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, பாருங்கள் இங்கே வந்து கொஞ்சம் கேப் இருக்குது. அது எதனாலனா இந்த ஹேண்டில் இருக்கிறதுனால. இந்த ஹேண்டில் வந்து நெக்ஸ்ட் போகிற பாத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம். இப்போ கண்ட்ரோல் ஜி கொடுத்துட்டு இப்போ இந்த ஹேண்டில் வந்து எனக்கு தேவையில்லை. ஹேண்டில் இல்லைனாவே என்னால் இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வந்து கொண்டு போகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த பாயிண்டில் வந்து ஒரு கிளிக். இப்போ வந்து இந்த ஹேண்டில் வந்து டெலீட் ஆகிடும். இப்போ நான் வந்து ஒரு லைன் இங்கே கிளிக் பண்ணால் இது ஸ்ட்ரெயிட்டாக போகுது. அடுத்து இது வரைக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ அதை என்ன பண்ணுறீங்கன்னா ஆங்கர் பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக கொடுத்துக்கணும். இப்போ நான் வந்து இந்த இடத்துக்கு மொத்த இடத்துக்குமே 2 ஆங்கர் பாயிண்ட் தான் கொடுக்கும். இப்படி ஒரு கிளிக் பண்ணி நல்லா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த கர்வ்ஸ் க்ரியேட் பண்ணுறது வந்து அப்படியே பர்ஃபெக்டாக வந்துடாது. கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து போக போக ப்ராக்டிஸ் பண்ண இந்த பென் டூல் வந்து மாஸ்டர் பண்ணிடலாம். பென் டூலை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே மேக்ஸிமம் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுற எல்லா விஷயமே ஈஸியாகிடும். சப்ஜெக்ட் கட் அவுட் பண்ணுறதுலாம் பயங்கர ஈஸியாகிடும். ஸோ
இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு கேப் வரும். இப்போ இந்த கேப்பை அட்ஜஸ்ட் பண்ண என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஹேண்டில் வந்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் அகெயின் இங்கே கிளிக் பண்ணி இங்கே கிளிக் பண்ணி நான் வந்து மொத்த இதையும் வந்து கவர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம எண்டிங்க்கு வந்து வந்தாச்சு. இப்போ மொத்த பாத்தையும் க்ரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொண்டு வரும்போது அந்த சர்க்கிள் சிம்பிள் வந்துச்சு பாருங்களா. பாத் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு கிளிக், அவ்வளோதான். இப்போ வந்து இந்த பாத் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பாத் பேனல் போனீங்கன்னா இந்த பாத்தோட ஷேப் உங்களுக்கு தெரியும், சின்னதாக இருக்கும். இப்போ தெரியுதுங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செலெக்ஷன் வந்து இந்த இமேஜில் இருந்து, அதாவது இப்படி ஒரு இமேஜ் இருக்குது ஒயிட் பேக்ரவுண்டில். இப்போ நான் இந்த சப்ஜெக்டை மட்டும் ஒரு பாத் மேக் பண்ணிட்டேன். இப்போ இதை செலெக்ஷனாக மாற்றி இதை வந்து தனியாக எடுக்கணும் இந்த சப்ஜெக்ட். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே மேலே பாருங்கள், மேலே வந்து மேக்னு இருக்கா, மேக்கில் வந்து செலெக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து வரும். இதில் ஃபெதர் ரேடியஸ் அப்படின்னு கேட்கும். ஃபெதர் வந்து என்னதுன்னா இந்த உங்களோட எட்ஜை வந்து சாஃபன் பண்ணுறேன். நான் ஃபெதர் கொடுத்து காமிக்கிறேன். சும்மா ஒரு 10 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. உங்களோட செலெக்ஷனில் வந்து ஒரு ஃபெதர் வந்து க்ரியேட் ஆகும். நான் வந்து கட் பண்ணுறேன் இருங்க. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஒப்பாசிட்டி வந்து அப்படியே டவுன் ஆகிட்டே போகும். இதுதான் வந்து ஃபெதர் ஆப்ஷன் வந்து கேட்டதில்லை, அதோட எஃபெக்ட் இதுதான். நான் ஃபெதர் இல்லாமல் கொடுக்குறேன். மேக் செலெக்ஷன் கொடுத்துட்டு ஃபெதர் ரேடியஸ் 0 வச்சுட்டு ஓகே அப்படின்னு கொடுத்து இப்போ நான் வந்து Ctrl+J ப்ரெஸ் பண்ணுறேன். Ctrl+J வந்து காப்பி டூப்ளிகேட்டோட ஷார்ட்கட். Ctrl+J ப்ரெஸ் பண்ணனா இங்கே என்ன செலெக்ஷன் மேக் ஆகிருக்கோ அதை வந்து அப்படியே ஒரு காப்பி எடுத்து கொடுத்துரும். நான் Ctrl+J ப்ரெஸ் பண்ணுறேன், இதை ஹைட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ சப்ஜெக்ட் வந்து தனியாக வந்துடுச்சு. இப்போ நீங்கள் ஃபெதர் 0 கொடுத்ததுனால என்ன இருக்குன்னா எக்ஸாக்டாக நீங்கள் எங்கே அந்த லைனை மார்க் பண்ணீங்களோ அங்கேயே வந்து செலெக்ஷன் வந்து கரெக்டாக ஃபினிஷ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து பாத்தை யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு பார்த்து இந்த மாதிரி வந்து போயிடுச்சு, எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் அகெயின் பாத்ஸ் பேனல் போயிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இந்த தம்ப்நெயில் மேலே கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இப்போ செலெக்ஷன் மேக் ஆகுதான், அப்படி இல்லைனா இந்த லேயரை கிளிக் பண்ணி மறுபடியும் மேக் செலெக்ஷன் கிளிக், அகெயின் ஃபெதர் கேட்கும். ஓகே கூட அகெயின் செலெக்ஷன் மேக் ஆகிடுச்சு. நீங்கள் பாத் க்ரியேட் பண்ண பாத் எல்லாமே இந்த பாத்ஸ் பேனலில் சேவ் ஆகிட்டே இருக்கும், அதனால் பிரச்சனையாக. ஸோ வந்து பாத்ஸ் வந்து இப்படி தான் யூட்டிலைஸ் பண்ணணும். நம்ம ஒரு பாத்தை வந்து செலெக்ஷன் மேக் பண்ணி, அதாவது பார்த்து க்ரியேட் பண்ணி அதை செலெக்ஷனை கன்வெர்ட் பண்ணி நம்மளோட சப்ஜெக்டை வந்து Ctrl+J கொடுத்து காப்பி பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எங்கே பண்ணுவாங்கன்னா ஒரு இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. ஸோ பாத் வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து ஷேப்ஸ் பார்ப்போம். ஷேப்ஸ் எந்த மாதிரி வந்து பண்ணுது அப்படி சொல்லி இப்போ நான் வந்து இங்கே ஷேப்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஷேப் வந்து என்ன பண்ணுன்னா ஷேப்பில் மாற்றினோடனே இங்கே பாருங்கள் 2 ஆப்ஷன் வந்துருக்கு, ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் வந்துருக்கு. ஷேப்னா இப்போ பாத்துக்கும் ஷேப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பாத் வந்து ஜஸ்ட் ஒரு செலெக்ஷன் மேக் பண்ணுறதுக்கு ஒரு பாத்தை மட்டும் க்ரியேட் பண்ணும். ஆனால் ஷேப் வந்து என்ன பண்ணுன்னா அந்த பாத்தை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே கலரையும் ஃபில் பண்ணும். இப்போ நான் வந்து ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன், ஃபில் போயிட்டு இப்போ நான் இந்த எல்லோ கலர் வச்சுட்டு இப்போ நான் வந்து ஒரு ஷேப் வந்து க்ரியேட் பண்ணேன். இதுக்குள்ளே வந்து இந்த கலரை வந்து ஃபில் பண்ணிடுச்சு பாருங்க. இப்போ நான் மறுபடியும் ஃபில் போயிட்டு ஃபில் நன் கொடுத்தேன்னா கலர் வந்து போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பாத்துக்கும் ஷேப்புக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி வந்து நான் ஒரு பாத் வந்து க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து பாத்ஸ் பேனல்ஸில் சேவ் ஆகிடும். இப்போ நான் வந்து ஒரு ஷேப் வந்து க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது இது வந்து இங்கே லேயர்ஸ் பேனல்லே தனியாக ஒரு ஷேப் வந்துருக்கு, ஒரு ஷேப்னு ஒரு லேயரே க்ரியேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து வெக்டார்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இதை வந்து Ctrl+T ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ பெருசாக வேணால் மாற்றலாம். இதுதான் வெக்டார். நீங்கள் இது ஒரு இமேஜ் வந்து இவ்வளோ ரீசைஸ் பண்ணிங்கன்னா அது வந்து பிக்சலேட் ஆகிடும். ஆனால் நீங்கள் இதை வந்து இவ்வளோ ரீசைஸ் பண்ணியும் பிக்சலேட் ஆகல பாருங்க, இந்த எல்லோ எட்ஜஸ். இதுதான் வந்து வெக்டார். நிறைய வெக்டார் ஆர்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் இருக்குது வெக்டார் ஆர்ட்டை பற்றி. இதெல்லாம் பார்க்கணுன்னா பாருங்கள். இந்த மாதிரி வெக்டார் ஆர்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுலாம் இந்த ஷேப்ஸ் யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஷேப்பை ஹைட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சேம் தான் பாத் டூலுக்கு எப்படி பென் டூலில் வந்து யூட்டிலைஸ் பண்ணீங்களோ அதே தான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் கர்வ், இல்லை ஸ்ட்ரெயிட்டாக கிளிக் பண்ணால் ஒரு பிளண்ட் பாத் இப்படி க்ரியேட் பண்ணலாம். இதில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இதையே ஒரு ஷேப்பை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஆனால் எல்லாமே நீங்கள் ஷேப்பை வச்சு க்ரியேட் பண்ணுற எல்லாமே வந்து இங்கே வந்து லேயர்ஸ் பேனலில் ஒரு லேயராகவே க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். பட் நீங்கள் பாத் வச்சு கிளிக் பண்ணி ஏதாவது பண்ணிங்கன்னா நியூவாக எந்த பாத்னு எதுவும் வரல, ஏன்னா அதெல்லாம் வந்து பார்ட்ஸ் பேனலில். ஓகே, கிளியர். ஓகே, இப்போ ஷேப்ஸோட கண்ட்ரோல் பேனலில் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஷேப் வந்து ஃபில் ஒரு இப்படி க்ரியேட் பண்ணிங்கன்னா ஒரு ஷேப் வந்து க்ரியேட் பண்ணிங்கன்னா அதோட ஃபில் காட்டுது. இப்போ அதோட ஸ்ட்ரோக் இருக்குது. ஸ்ட்ரோக் வந்து இந்த அவுட்டர் லைன். இப்போ ஸ்ட்ரோக் ஒயிட்டில் இருக்கனால உங்களுக்கு தெரியல, நான் பிளாக்ல மாற்றுறேன். பிளாக்ல மாற்றிட்டு இப்போ ஏன் தெரியலன்னா இதோட பிக்சல்ஸ் வந்து 0 ஸ்ட்ரோக்கோட சைஸ் இதை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து இது ஃபில்லு, இது வந்து ஸ்ட்ரோக், அந்த மாதிரி இருக்குது. இதோட சைஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸ்ட்ரோக்கோட சைஸ். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கோட இது டைப்ஸ். இப்போ வந்து டாட்டட் ஸ்ட்ரோக்ஸு இல்லை அந்த லைன் கேப் ஸ்ட்ரோக்ஸ் இதெல்லாம் கொடுக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, தட்ஸ் இட். இப்போ ஷேப்புக்கும் பாத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஆனால் நீங்கள் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி சேம் ஜாப் வந்து பண்ணலாம். இப்போது இந்த இமேஜை வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. இப்போ நம்ம இதுக்காக வந்து ஒரு பாத் வந்து க்ரியேட் பண்ணோம், அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு ஷேப் கூட க்ரியேட் பண்ணலாம். இப்போ எப்படி க்ரியேட் பண்ணுறீங்க, ஸ்ட்ரோக்லாம் ஆஃப் பண்ணிடுங்க, ஸ்ட்ரோக் ஃபில்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஸ்ட்ரோக் ஃபில் ஆஃப் பண்ணிங்கன்னா இதுவும் ஒரு பாத் மாதிரி தான் செயல்படும். ஆனால் நீங்கள் இப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் சும்மா இப்போதைக்கு கொடுக்குறேன். ஓகே, கொடுக்கும்போது இது வந்து ஒரு தனி ஷேப்பாகவே மாறி தெரியுதுங்களா.
இப்போ நீங்கள் இதுக்கு வந்து ஃபில் கொடுத்துக்கலாம், ப்ரோ கொடுத்துக்கலாம், என்னென்ன பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருந்தும் நீங்கள் கட் அவுட் பண்ணி எடுக்க முடியும் இந்த சப்ஜெக்ட். நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு ஷேப் வந்து பாத் கிரியேட் பண்ணிங்கன்னா பாத்தை கிளிக் பண்ணி மேலே மேக் செலெக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். ஷேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஷேப் கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதோட தம்ப்நெயில் மேலே கொண்டு போனீங்கன்னா இங்கே ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஹேண்ட் அண்ட் பாக்ஸ் மாதிரி சிம்பிள் இருக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லேயருக்குள்ளே என்ன பிக்சல்ஸ் இருக்கோ அது அப்படியே செலக்ட் பண்ணிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த டார்ச் லைட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+J ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ அதோட காப்பி மட்டும் வந்துடுச்சு. நீங்கள் ஷேப்பை யூஸ் பண்ணியும் பாத் மாதிரி ரிப்ளேஸ் பண்ணலாம். ரெண்டும் வந்து இப்படி ஒன்றுக்கு ஒன்று விட்டு போகிற மாதிரி தான். ஷேப்ஸ் அண்ட் பாத்க்கு உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து இவ்வளோ தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஷேப்ஸ் அண்ட் பாத்க்கு இருக்க ரிலேஷன்ஸ் பார்க்கலாம். நீங்கள் ரெண்டுத்தையுமே எப்படி ஒன்றுக்கு ஒன்று மாற்றி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து பாத் வந்து சூஸ் பண்ணுறேன். இதை ஹைட் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பாத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க ஷேப்புக்கு பதிலாக. ஆனால் எனக்கு வந்து இது வந்து ஷேப்பாக தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது மேக்கில் போயிட்டு நீங்கள் அதை ஷேப்னு கிளிக் பண்ணுங்க. இப்போ இது வந்து ஒரு ஷேப் வந்து கிரியேட் பண்ணிடும். ஓகே, ஸோ ஒரு பாத்தை கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஷேப்பாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஷேப் வந்து கிரியேட் பண்ணுறீங்க, ஷேப்புக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. அதாவது பாத் கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஷேப்பை வந்து கிரியேட் பண்ணிடுறீங்க. இப்போ ஆனால் எனக்கு வந்து இந்த ஏரியா வந்து செலெக்ஷன் வந்து மேக் பண்ணும். நீங்கள் அதுக்கு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இந்த தம்ப்நெயில் மேலே கிளிக் பண்ணால் செலெக்ஷன் மேக் ஆகும். அப்படி இல்லை ரெண்டுத்துலேயுமே வந்து ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷன் இருக்கு பாருங்கள். மேக் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அகைன் இந்த ஆப்ஷன் வரும். ஓகே கொடுத்தீங்கன்னா செலெக்ஷன் மேக் ஆகிடும். இந்த மாதிரி மேக் செலெக்ஷன் கொடுக்கும்போது இது வந்து ஸ்ட்ரோக்கை வந்து ஒமிட் பண்ணிடும், ஸ்ட்ரோக்கை வந்து இன்க்ளூட் பண்ணாது. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதுதான் வந்து பாத்ஸ்க்கும் ஷேப்ஸ்க்கும் இருக்க ரிலேஷன். நீங்கள் ரெண்டுத்தையுமே எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். பார்த்து க்ரியேட் பண்ணி அதை ஷேப்பாக மாற்றலாம், ஷேப்பை வந்து பாத் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணால் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பென் டூலோட டைப்ஸ் பார்க்குறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணால் இங்கே பென் டூல் அப்படின்னு இப்போ இவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணது இந்த. அடுத்து ஃப்ரீ ஃபார்ம் பென் டூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இது என்னன்னா, இப்போ நீங்கள் அது வந்து கர்வ்ஸ் வச்சு யூஸ் பண்ணீங்க, அதாவது ஆங்கர் பாயிண்ட்ஸ், ஹேண்டில்ஸ் அந்த மாதிரி ஒர்க் ஆச்சு. இதுலேயும் ஆங்கர் பாயிண்ட்ஸ், ஹேண்டில்ஸ்லாம் கிரியேட் பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் அதை ஒரு பாயிண்ட்டாக கிளிக் பண்ணி ஒரு ஷேப் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ ஃப்ரீ ஃபார்ம் பென் டூலில் நீங்கள் ஜஸ்ட் அப்படியே பென்சில் மாதிரி இப்படி வரைஞ்சிங்கனாலே அது வந்து ஒரு ஷேப் வந்து கிரியேட் பண்ணும். ஆனால் இது எக்ஸாக்டாக கம்ப்ளீட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. நீங்கள் வரைஞ்சி இப்போ நான் இங்கே கொண்டு வந்து முடிச்சு இந்த சர்க்கிள் சிம்பிள் வருது பாருங்கள், அப்படி விட்டிங்கன்னா தான் வந்து இது எக்ஸாக்டாக ஒரு ஷேப்பாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஸ்க்ரிபிள் பண்ணணும் ஒரு இடத்துல, ஷேப் ஸ்க்ரிபிள் அந்த மாதிரி பண்ணும்போது இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கர்வேச்சர் பென் டூல். இது வந்து இப்போது பழைய ஃபோட்டோஷாப்லாம் வந்து இந்த ஆப்ஷன் கிடையாது. அதாவது பென் டூல் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஹேண்டில்ஸு, ஆங்கர் பாயிண்ட்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் இந்த கர்வேச்சர் பென் டூல் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் வந்து கர்வேச்சர் பென் டூல் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுறீங்க, இது ஒரு ஆங்கர் பாயிண்ட். இப்போ அடுத்து இது ஒரு ஆங்கர் பாயிண்ட். நீங்கள் தேர்ட் ஆங்கர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணும்போது இது என்னது, கர்வேச்சர் பென் டூல். பேருக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் தேர்ட் ஆங்கர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணும்போது இது வந்து ஒரு கர்வாக மாறிடும். இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன், இந்த பக்கம் கர்வாக மாறிடும். இப்போ இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் கர்வாக மாறிடும். அந்த மாதிரி அகைன் நீங்கள் எங்கே ப்ரெஸ் பண்ணாலும் இது வந்து ஒரு கர்வை தான் கிரியேட். அப்படி இல்லை கர்வ் வேணாம், ஸ்ட்ரெயிட் பாயிண்ட் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே இருக்க கர்வ் வந்து டெலிட் பண்ணிடும். ஆனால் எனக்கு கிளிக் பண்ணும்போதே ஸ்ட்ரெயிட் லைன் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிகிட்டே கிளிக் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கிரியேட் பண்ணும். ஓகே, ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிகிட்டே கிளிக் பண்ணுறேன், ஸ்ட்ரெயிட் லைன். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணாமல் பண்ணால் கர்வ். ஓகே, கர்வேச்சர் பென் டூல் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணும். இப்போ கர்வேச்சர் பென் டூலை வச்சு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். அதை வச்சு நீங்கள் செலெக்ஷன்லாம் மேக் பண்ணலாம். ஆனால் அது வந்து ரொம்ப எக்ஸாக்ட் செலெக்ஷனாக இருக்காது. இப்போ இந்த கர்வ் வந்து இப்படி இருக்குது, ஆனால் எனக்கு இந்த இடம் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ நான் அகைன் இங்கே ஒரு கிளிக் பண்ணி இதை இப்படி மூவ் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன ஆங்கர் பாயிண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதே நார்மல் பென் டூல்லனா நீங்கள் வந்து ஜஸ்ட் இது ஒரு 2 ஆங்கர் பாயிண்ட்லேயே முடிச்சிடலாம். அடுத்து ஆட் ஆங்கர் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஒரு ஷேப் வந்து இப்படி க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இப்போ வந்து ஆட் ஆங்கர் பாயிண்ட் இருக்குது. ஆட் ஆங்கர் பாயிண்ட்னா இப்போ எடுத்து இங்கே வந்து எனக்கு இதே மாதிரி ஒரு ஆங்கர் பாயிண்ட் வந்து இங்கே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இங்கே கிளிக் பண்ணுங்க, தென் இங்கே கிளிக் பண்ணுங்கள். இதுதான் ஆட் ஆங்கர் பாயிண்ட். ரொம்ப சிம்பிள். எங்கே வேணுமோ உங்களுக்கு வந்து அங்கே ஒரு ஆங்கர் பாயிண்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்க. அதே மாதிரி டெலிட் ஆங்கர் பாயிண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணுங்க, ஆங்கர் பாயிண்ட் வந்து டெலிட் பண்ணி. தட்ஸ் இட். இப்போ கன்வெர்ட் பாயிண்ட் டூல். கன்வெர்ட் பாயிண்ட் டூல் என்ன பண்ணும், நம்ம வந்து ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி பென் டூலை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுமோ அதான் வந்து கன்வெர்ட் பாயிண்ட் டூலும் பண்ணும். இது வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு டூல். பாருங்க, நான் ஜஸ்ட் ஆல்ட்டெல்லாம் ப்ரெஸ் பண்ணல, ப்ரெஸ் பண்ணாமலே இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணினாலே இங்கே வந்து ஹேண்டில் வந்து கிரியேட். இதே நீங்கள் பென் டூல் யூஸ் பண்ணும்போது ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி பண்ணிங்கன்னா கன்வெர்ட் பாயிண்ட் டூல் வந்து கன்வெர்ட் பாயிண்ட் டூலோட ஷார்ட்கட் தான் வந்து ஆல்ட், அதாவது பென் டூல் யூஸ் பண்ணும்போது. ஓகே, இப்போது நீங்கள் நார்மலாக பென் டூல் யூஸ் பண்ணி ஷேப் க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பாயிண்ட் ப்ளஸ் காமிக்குது பாருங்கள், அதாவது ஆட் ஆங்கர் பாயிண்ட் இது எப்படி காமிக்குதுன்னா இங்கே மேலே வந்து ஆட்டோ ஆட் டெலிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிங்கன்னா தான் இது வந்து ஆங்கர் பாயிண்ட் ஆட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷனை ஆட்டோமேட்டிக்காகவே காட்டும். நான் அதை செக் பண்ணுறதுலேருந்து இதில் வந்து டீசெலக்ட் பண்ணிடுறேன். காட்டில் பாருங்கள், தெரியுதா. இப்போ இதை வந்து எப்பயுமே செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒன்றுமே பண்ணாமல் நீங்கள் 2 பாத்துக்கு இடையில கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆங்கர் பாயிண்ட் க்ரியேட் ஆகும். இப்போ நீங்கள் இந்த இது வந்து மைனஸ் பண்ணணும், ஆல்ரெடி இருக்க ஆங்கர் பாயிண்ட் மேலே வச்சிங்கன்னா மைனஸ் ஆகும், அவ்வளோதான். இப்போ இது இல்லைன்னா இது வந்து வராது.
ஓகே. ஸோ இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு சில ஷேப்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஹார்ட் க்ரியேட் பண்ணுறது சொல்கிறேன். இப்போ நீங்கள் இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அடுத்து இங்கே ஒரு கிளிக் பண்ணி இப்படி ஒரு கர்வ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே இப்படி கர்வ் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாமல் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஹேண்டில் எப்பயுமே வந்து உங்கள் ஜோனுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. கம்மி பண்ணி இந்த சின்ன சைஸ் இந்த ஜோனுக்குள்ளே, அதாவது எனக்கு வந்து இப்போது இவ்வளோ பெரிய ஹேண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணி இப்படி ஒரு கர்வ் க்ரியேட் பண்ணேன். நான் இங்கே ப்ரெஸ் பண்ணும்போதே இது வந்து வெளியில் போகுது பாருங்க. அது எதனாலனா ஹேண்டிலோட பீக் வந்து இங்கே இருக்குது. அதனால் இப்போ நான் வந்து ஹேண்டில் இன்னும் நல்லா சின்னது பண்ணி நம்மளோட ஜோனுக்குள்ளேயே வச்சுட்டு இப்படி நான் வரையும் போது எனக்கு அந்த கர்வ் கரெக்டாக கிடைக்கும். இப்போ நான் ஹேண்டில் மறுபடியும் கம்மி பண்ணி அந்த ஜோனுக்குள்ளேயே வச்சுக்கிறேன். எப்பயும் இது வந்து அடிக்கடி நான் பண்ணுறது. வச்சுட்டு இங்கே ஹார்ட் எட்ஜ் வேணும், அதாவது ஷார்ப் எட்ஜ். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ஆங்கர் பாயிண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கர்வ் ஒன்று, இந்த கர்வ் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி கம்மி பண்ணிக்கிறேன் ஹேண்டில் சைஸை. நான் அகெயின் இது இப்போ ஹார்ட்டோட ஷேப்பையும் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது இதை விட இன்னொரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஒரு வெப்சைட் அது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து அந்த பென் டூலை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு வே. இது வந்து பென் டூல் கேம்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் கிளிக் பண்ணுங்கள். இதோட பேர் வந்து த பெசைர் கேம் தான். இப்போ இதில் வந்து நீங்கள் அதே தான் பென் டூலை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து நாட்ஸ் இவ்வளோ நாட்ஸ்க்குள்ளே தான் இந்த ஷேப்பை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு க்ரிட்டிக்கலான இது காட்டுறேன். இப்போ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா குறிப்பிட்ட நாட்ஸில் தான் நீங்கள் வந்து இதை க்ரியேட் பண்ண முடியும். 14 நாட்ஸ் ரிமைனிங் வருது பாருங்க. அந்த மாதிரி இப்போ நீங்கள் இதை வச்சு அந்த நாட்ஸ்க்குள்ளே, அதாவது கம்மியாக எவ்வளோ ஆங்கர் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஷேப்பு க்ரியேட் பண்ணணும்னு ப்ராக்டிஸ் பண்ணுறது. பென் டூலை மட்டும் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கனாலே போதும். எல்லாமே வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து ரொம்ப சுலபமாகிடும். பிக்சரை கட் அவுட் பண்ணுறது, வெக்டார் ஆர்ட்டில் வந்து ஷேப்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ பென் டூலை வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் யூஸ்டு 12 நோட்ஸ்னு வருது பாருங்க. நான் வந்து 3 நோட்ஸ் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஆனால் இதோட ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்ததான்னு கேட்டால் இல்லை. நான் ரிமைனிங் 3 நோட்ஸ் யூஸ் பண்ணனா ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை நாட்ஸ் கம்மியாக கூட நீங்கள் இப்போ இதை பாருங்கள், நம்ம வந்து 9 நோட்ஸில் முடிச்சிருக்கோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, த ஐடியல் சொல்யூஷன் ஆஸ் 10 நோட்ஸ். அதாவது இதோட பர்ஃபெக்ட் சொல்யூஷன் வந்து 10 நோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு நோட் யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்படின்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணி இதோட கர்வ் வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பென் டூல் வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். பென் டூலோட ஃபுல் பேசிக்லேருந்து டைப்ஸ் என்ன, எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இன்னொரு சூப்பரான டிசைன் கண்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப் யுவர் அறிவு. பாய்.